ஒருவேளை நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அதை சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கணும்னு வச்சிருக்காரான்னு திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து வரா. ஆனால் இங்கே அவளோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணுக்கு அந்த ஷூவை கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது அவள் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஹீரோயின் பார்க்குறத அந்த பொண்ணு பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி போறா. ஹீரோயினோட ஹஸ்பண்டு எதுக்கு பயப்படுற, உங்க வீட்டில் தான் யாரும் இல்லை, ரிலேஷன் எல்லாருமே வெளியில் போயிருக்காங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்காக அவளை இப்படி பயமுறுத்துற இந்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படின்னு ஹீரோயினை திட்டுறான். அவன் கூட இருந்த பொண்ணு வந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி கிளம்புது. இப்போ ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கான், அவளோட டான்ஸை பாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டனோ அதே மாதிரி இப்போ அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினி மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸை நீ விட சொன்ன, இப்போ வேற ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்து நீ ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா அவ மைண்ட் வாய்ஸ்ல அவளோட ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. ஆக்சுவலி அவ வந்து காலேஜ்ல டான்ஸர் தான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த பசங்க எல்லாருமே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இப்போ அவளோட ஹஸ்பண்டும் அவளை விடாம ஃபாலோ பண்ணி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்றான். அதை தான் அவள் ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கரெக்ட்ல அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உன்னை பாரு நீ எப்படி இருக்க, ரொம்ப வாழ்க்கையை வெறுத்த ஒரு ஒய்ஃபா இருக்க, அவன் நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிற பொண்ணா இருக்கா அப்படின்னு அவன் சொல்லும்போது அவ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறா. அவ வந்து அந்த டான்சிங் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்மை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் வந்து நீ என்ன மேரேஜ் பண்ணிட்ட, இனிமேல் நீ தான் வந்து ஃபேமிலியையும் என்னையும் பார்த்துக்கணும், அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். என்னோட ஃபியூச்சர் எல்லாத்தையுமே கெடுத்து என்னோட நிலைமைக்கு காரணமே நீங்க தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பிடிக்கல அப்படின்னு அவ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம டைவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன்